Hello Pasangala, இன்னைக்கு கிளாஸ்ல நம்ம locomotion and movement one shotல முடிக்க போறோம் பசங்களா. So எல்லா இம்பார்ட்டன்ட்டான பாயிண்ட்ஸும் I will summarize for you in this single class. So இன்னும் நீங்க சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலனா பண்ணுங்க because இந்த மாதிரி உங்களுக்கு தேவையான most wanted chapters எல்லாத்தையும் நாங்க எடுத்துட்டு வந்து உங்களுக்காக வேண்டி சூப்பரா எக்ஸ்பிளைன் பண்ணி உங்களோட கஷ்டம் எல்லாத்தையுமே தீர்க்க போறோம். Okay. Now before we start நம்ம Xylem உடைய fast track batch ஓட classes வந்து அக்டோபர்ல இருந்து ஆரம்பிக்க போகுது பசங்களா. நம்ம மெயின் கோர்ஸ்ல ஜாயின் பண்ண முடியாத நிறைய பசங்க வந்து மேம் இப்போ வந்து we are ready to join எங்களுக்கு வந்து இவ்வளோ நாள் டைம் வேஸ்ட் ஆகிடுச்சு பட் எங்கள் ப்ரிப்பரேஷன் வந்து லேக் ஆகிடக்கூடாது ஸோ நாம் திருப்பி ப்ரிப்பரேஷனுக்கு வந்து பேக் ஆன் ட்ராக் வரணும்னா ஒரு பேட்ச் ஸ்டார்ட் பண்ணுங்க அப்படின்னு கேட்டதுனால நம்ம Xylemலேருந்து ஃபாஸ்ட் ட்ராக் பேட்ச் ஸ்டார்ட் பண்ணுறோம் பசங்களா. ஆன்லைனில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த கோர்ஸ் வந்து வெறும் 10,000 ரூபாய். பட் நீங்கள் ஃபர்தராக DOC 2026 அப்படிங்கிற ஒரு கோடை யூஸ் பண்ணி 15% ஆஃபோட வெறும் 8499க்கு நீங்கள் இந்த கோர்ஸை பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஓகே, அண்ட் அலாங் வித் அ டேப் அண்ட் மெட்டீரியல்ஸ் நம்ம Xylemோட ஸ்பெஷல் மெட்டீரியல்ஸ் உங்களுக்கு வெறும் 24,648. பிகாஸ் நிறைய பசங்களுக்கு டேப் இருந்தால் இன்னும் ப்ரிப்பரேஷன் ஈஸியாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக வேண்டி தான் இந்த ஒரு டேபை வந்து நாங்கள் உங்களுக்கு சேர்த்து கொடுக்குறோம் பசங்களா. அண்ட் அது மட்டும் இல்லாமல் நம்ம ஆஃப்லைன் பேட்ச்சில் நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கணும் அப்படின்னா மெட்டீரியல்ஸோடு சேர்ந்து இட் இஸ் ஓன்லி 29,500. ஸோ இது ரெண்டுமே வந்து உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் பசங்களா. நீங்கள் உடனே ஜாயின் பண்ணிக்கோங்க பிகாஸ் சீட்ஸ் ஆர் வெரி வெரி லிமிட்டட். அண்ட் ஒருவேளை உங்களுக்கு டவுட்ஸ் இருந்தது அப்படின்னா இந்த நம்பருக்கு கால் பண்ணி எனி டைம் நீங்கள் உங்கள் குவரிஸை கேட்டுக்கலாம். ஓகே, ஸோ அதனால் டேபோடு நீங்கள் ஆன்லைன் கிளாஸஸில் ஜாயின் பண்ணுறதுக்கு வெறும் 25,000 ருபீஸில் கண்டிப்பாக இது ரொம்ப ரொம்ப அஃபோர்டபுளான முறையில் நீங்கள் உங்களோட ப்ரிப்பரேஷனை பூஸ்ட் பண்ணிக்கலாம். ஓகே, நான் ஸ்டார்டிங் வித் இந்த ஒரு சாப்டர் பசங்களா. மூவ்மெண்ட்டுங்கிறது எல்லா ஒரு உயிரினத்தோட ஒரு கேரக்டரிஸ்டிக். எல்லாருமே ஒரு விதத்தில் இல்லை இன்னொரு விதத்தில் நகர்றது மூவ்மெண்ட்டுங்கிறது நமக்குள்ளே இருந்துகிட்டே தான் இருக்கும். ஓகே, இன்க்ளூடிங் அமீபா, இன்க்ளூடிங் சின்ன சின்ன யூனிசெல்லுலர் ஆர்கானிசம்ஸ்லேருந்து மல்டி செல்லுலர் ஆர்கானிசம் வரைக்கும் நமக்கு மூவ்மெண்ட்டுங்கிறது இருந்துகிட்டே தான் இருக்க போகுது இல்லையா. அண்ட் இதுக்கு வந்து டெஃபினட்டாக வந்து தெர் ஆர் ஸ்பெஷலைஸ் ஸ்ட்ரக்சர்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் சீலியா, பேராமீஷியம், டென்டிக்கிள்ஸ், இந்த மாதிரி ஒவ்வொரு சீலியா பேராமீஷியமில், டென்டிக்கிள்ஸ் வந்து ஹைட்ராவில், இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் ஆர்கன்ஸ் வந்து உங்களுக்கு இதுக்கு ஹெல்ப் பண்ணிகிட்டே தான் இருக்குது. நான் லோகோமோஷன் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு நகருது. நான் லோகோமோஷன் அப்படிங்கிறதும் ஒரு மூவ்மெண்ட் தான். ஆனால் எல்லா மூவ்மெண்ட்டும் வந்து லோகோமோஷனாக ஆகிடாது. ஸோ திஸ் இஸ் அ வெரி இம்பார்ட்டன்ட் ஸ்டேட்மெண்ட். ரொம்ப காமனாக வந்து நம்ம எக்ஸாம்ஸில் வந்து கேட்பாங்க. ஸோ நகர்றதுங்கிறது ஒரு மூவ்மெண்ட் தான், பட் எல்லா மூவ்மெண்ட்டும் நகர்ற மூவ்மெண்ட்டா அப்படின்னு கேட்டால் கிடையாது. ஓகே, ஸோ எதுக்காக வேண்டி நம்ம நகருவோம் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு? ஃபார் ஃபுட், ஃபார் ஷெல்டர், மேட்டை தேடுறதுக்கு, இல்லை ப்ரீடிங் கிரவுண்டுக்கு, சூட்டபிளான கிளைமேட்டை தேடி, அல்லது ஒரு ப்ரெடேட்டர் கிட்டேருந்து தப்பிக்கிறதுக்கு நம்ம இந்த மாதிரியான ஒரு மூவ்மெண்ட்டை எக்ஸிபிட் பண்ணுறோம், விச் இஸ் கால்ட் ஆஸ் லோகோமோஷன். ஓகே, ஸோ ஓவராலாக நம்ம பாடியில் என்ன மாதிரி மூவ்மெண்ட்ஸ் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா அமீபாய்ட், ciliary and muscular. ஸோ அமீபாய்ட் மூவ்மெண்ட் அப்படின்னு சொல்லும்போது இது வந்து இந்த WBCs எல்லாம் வந்து சூடோபோடியாவை த்ரோ பண்ணி அது மூலியமாக நகர்ற ஒரு மூவ்மெண்ட். ஸோ இதை வந்து அமீபா மாதிரியான யூனிசெல்லுலர் ஆர்கானிசம்ஸ் எக்ஸிபிட் பண்ணுற மூவ்மெண்ட்டுங்கிறதுனால we will call them as amoeboid movement. ஸோ இந்த மூவ்மெண்ட் யாரெல்லாம் எக்ஸிபிட் பண்ணுறா அப்படின்னு சொன்னால் இட் இஸ் மெயின்லி த மேக்ரோஃபாஜஸ் அண்ட் த லியூகோசைட்ஸ். பிகாஸ் ஏதாவது ஆன்டிஜன் இருந்துச்சு அப்படின்னா லொபக்குன்னு போய் அதை வந்து முழுங்கிறதுக்கு வந்து இந்த ஒரு மூவ்மெண்ட் வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி மூவ்மெண்ட்டில் சைட்டோஸ்கெலட்டல் எலிமெண்ட்ஸான மைக்ரோஃபிலமெண்ட்ஸ் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு ரோல் ப்ளே பண்ணுது. ஓகே, தென் கமிங் டு த சீலியரி மூவ்மெண்ட். நான் ஒரு சில டுபியோலார் ஆர்கன்ஸில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சீலியேட்டட் எபிதீலியம் இருக்கும். அதாவது அந்த செல்லுக்கு டிப்பில் வந்து சீலியா அப்படிங்கிற ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்கிறதுனால அது வந்து எப்படின்னா இப்படி ஃபேன் மாதிரி ஆடிக்கிட்டே இருக்கும். ஸோ ஏதாச்சும் ஒரு பார்ட்டிக்கல் வந்ததுன்னா அந்த பார்ட்டிக்கல் அப்படியே தட்டி தட்டி நகர்றதுக்கு இந்த ஒரு சீலியரி மூவ்மெண்ட் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ மெயினாக வந்து ரீப்ரொடக்டிவ் ட்ராக்டில் வந்து எக்கை நகர்த்துறதுக்கு அண்ட் நம்ம ரெஸ்பிரேட்டரி ட்ராக்டில் எந்த விதமான ஒரு டஸ்ட்டோ இல்லை பார்ட்டிகல்ஸோ இருந்தால் அதை ரிமூவ் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி சீலியரி மூவ்மெண்ட் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் கரெக்ட் இந்த மஸ்குலர் மூவ்மெண்ட் இதுதான் ப்ரிடாமினண்ட்டாக நமக்கு தெரிஞ்சு வாய் அசைக்கிறோம், இல்லை வாய் மூடாமல் பேசிகிட்டு இருக்கோம். ஸோ நாக்கு அசையுது, ஜாஸ் அசையுது, கை கால் பாடி எல்லாமே மூவ் பண்ணுறது வந்து நம்ம மசில்ஸ் வந்து கான்ட்ராக்ட் ஆகி ரிலாக்ஸ் ஆகிற ப்ராசஸ்னால தான் நமக்கு இந்த மாதிரி ஒரு
மூவ்மெண்ட் வந்து பாசிபிளாக இருக்குது. ஓகே, ஸோ அதனால் மோஸ்ட் காம்ப்ளெக்ஸ் மூவ்மெண்ட்ஸ் இன் ஹியூமன்ஸ் வந்து இந்த மஸ்குலர் மூவ்மெண்ட்னால தான். ஸோ இது வந்து வெறும் மசில்ஸ் மட்டும் கிடையாது, மசில்ஸோடு சேர்ந்து போன் ஆஸ் வெல் அஸ் த நர்வஸ் சிஸ்டம் வந்து கோஆர்டினேட்டராக ஒர்க் பண்ணால் மட்டும்தான் நம்ம செய்கிற இந்த மூவ்மெண்ட் எல்லாமே வந்து பக்காவாக நடக்கும். ஓகே, நவ் when you come to a muscle, ஓகே, இந்த மசில்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரிஜின் அண்ட் சிக்னிஃபிகன்ஸ் ஆஃப் மசில் வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் மீசோடெர்மல் ஒரிஜின்லேருந்து கிடைக்கிறது தான் இந்த மசில்ஸ். ஓகே, ஸோ இது வந்து 40லேருந்து 50% வந்து நம்ம பாடி வெயிட்டில் மசில்ஸ் தான் இருக்குது. அண்ட் இதோட மெயின் ப்ராப்பர்ட்டி என்ன ஸ்பெஷலாக இது ஆக்குது அப்படின்னு சொன்னீங்கன்னா, இட் கேன் பி எக்ஸைட்டட். நர்வ் சிஸ்டம் வந்து இன்ஃபர்மேஷன் கொடுக்கும்போது இட் வில் கெட் எக்ஸைட்டட். அதே மாதிரி இட் கேன் கான்ட்ராக்ட் அண்ட் ரிலாக்ஸ். ஓகே, ஸோ அந்த கான்ட்ராக்ஷன் அண்ட் எக்ஸ்டென்ஷன் அதனால் பண்ண முடியும். இட் இஸ் இலாஸ்டிக். ஒரு தடவை இழுத்தாச்சுன்னா திரும்பி அதோட பொசிஷனுக்கு அதுவே வந்துக்கும். ஓகே, நவ் ஃப்ளாஜெல்லார் மூவ்மெண்ட் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, சீலியா எப்படி இருந்ததோ அதே மாதிரி ஃப்ளாஜெல்லா அப்படிங்கிறதும் ஒரு முக்கியமான ஒரு ஸ்ட்ரக்சர் இன் அவர் செல். அண்ட் அதோட மூவ்மெண்ட்னாலையும் நமக்கு வந்து லோகோமோஷனுங்கிறது பாடியில் நடக்கும். பட் இந்த ஒரு மூவ்மெண்ட் வந்து பார்த்திங்கன்னா எங்கே பார்க்கலாம் அப்படின்னா, மெயினாக வந்து ஸ்பெர்ம்ஸோட ஸ்விம்மிங்கில் அண்ட் மிச்ச ஆர்கானிசம்ஸ்லன்னு பார்த்தீங்கன்னா யூக்ளினா, ப்ரோட்டிஸ்டா, அங்கெல்லாம் நம்ம ஃப்ளாஜெல்லார் மூவ்மெண்ட்டை பார்க்கலாம். ஓகே, now when we talk about the மசிலுக்குன்னு மெயினாக 3 விதமான மசில்ஸ் இருக்குது பசங்களா. இதை நம்ம ஆல்ரெடி வந்து when we studied structural organization ஒரு தடவை நம்ம வந்து மசில்ஸை பற்றி படிச்சிருப்போம். பட் ஐ எம் ஜஸ்ட் ரிவைசிங் த ஹோல் திங் ஃபார் யூ ஒன் மோர் டைம். ரொம்ப சிம்பிளாக ஞாபகம் வச்சுக்கோங்க, ஸ்கெலட்டல் மசில்ஸ் அப்படிங்கிறது எல்லா ஸ்கெலட்டல் பார்ட்ஸ்லையும் இருக்கும். இதுதான் வாலண்ட்ரியான மசில். பிகாஸ் போன்ஸோட அட்டாச் ஆகிருக்கிறதுனால இப்போ நம்ம கை கால் ஆட்டுறோம் இல்லை நம்ம எழுந்திரிச்சு நடக்கிறோம் அப்படின்னு சொன்னால் அதுக்கு ஸ்கெலட்டல் மசில்ஸ் தான் இம்பார்ட்டண்ட்டாக இருக்குது. நான் இந்த ஒரு மசில்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்டர்னேட் லைட் அண்ட் டார்க் பேண்ட்ஸ் வந்து இருக்கும். ஸோ ஒரு ஸ்ட்ரைட்டட் மசில்ஸ் வந்து we can see in this கேஸ். ஓகேவா, ஸோ இந்த ஒரு ஸ்ட்ரைட்டட் அப்பியரன்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், ஸோ இந்த ஸ்ட்ரையேஷன்ஸ்னால தான் வந்து நம்ம இதை ஸ்ட்ரையேட்டட் அப்பியரன்ஸ் அப்படிங்கிறத நம்ம சொல்கிறோம். சரியா, ஸோ வாலண்டரி மசில்ஸ், ஸ்ட்ரையேட்டட் மசில்ஸ் வந்து நம்மளோட பாஸ்டர் சேஞ்சஸோ நம்ம தினப்படி செய்கிற ஆக்ஷன்ஸுக்கு ஸ்கெலட்டல் மசில்ஸ் உதவுது. இது விசீரல் மசில்ஸ் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா இன்டர்னல் ஆர்கன்ஸில் இருக்கிற மசில்ஸ். இதெல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா இட் இஸ் இன்வாலண்டரி. ஸோ காலையில் எழுந்திரிச்சு நம்ம வந்து ஸ்டமக்கை ஸ்விட்ச் ஆன் பண்ணணும், இன்டெஸ்டைனை ஸ்விட்ச் ஆன் பண்ணணும், ஹார்ட்டை ஸ்விட்ச் ஆன் பண்ணணும் அப்படின்னா அது நடக்காது இல்லையா. ஹார்ட் இல்லை, மிச்ச ஆர்கன்ஸ் என்னெல்லாம் இருக்கோ அதெல்லாம் நம்ம ஸ்விட்ச் ஆன் பண்ணோன்னா அது நடக்காது இல்லையா. ஸோ அதனால் நம்ம கண்ட்ரோலில் இல்லாமல் தானாக ஆக்ஷன்ஸ் எல்லாமே நடக்கிறது வந்து நம்மளோட விசரல் மசில்ஸ் வந்து பார்த்துக்கும். அண்ட் இந்த ஒரு மசில்ஸில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்ட்ரைட்டட் மசில்ஸ் மாதிரி இல்லாமல் இதில் எந்த விதமான ஸ்ட்ரையேஷன்ஸும் கிடையாது. அதனால தான் இதை நோ ஸ்ட்ரையேஷன்ஸ், ஸோ ஸ்மூத் அல்லது அன்ஸ்ட்ரைட்டட் மசில்ஸ் அப்படிங்கிறத ஆர் நான் ஸ்ட்ரைட்டட் மசில்ஸ் அப்படிங்கிறத நம்ம சொல்லலாம். ஸோ நம்ம ரிப்ரொடக்டிவ் ட்ராக்ல, எலிமெண்ட்ரி கெனாலில் எல்லாமே இந்த விதமான மசில்ஸ் தான் வந்து இருக்குது. அண்ட் மூணாவது வந்து ஸ்பெசிஃபிக்காக நம்ம ஹார்ட்டில் இருக்கக்கூடிய மசில்ஸ் விச் இஸ் த கார்டியாக் மசில்ஸ். ஓகே, ஸோ மிச்ச பார்ட்ஸ் ஆஃப் த பாடியில் இல்லாமல் நம்ம ஹார்ட் வந்து ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக நமக்காக வேண்டி எப்போ பார்த்தாலும் பீட் பண்ணிகிட்டே இருக்குது, டயர்லெஸ்ஸாக ஒர்க் பண்ணிகிட்டு இருக்குங்கிறதுனால இந்த ஒரு ஹார்ட் மசில்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலான டைப். இதில் ஸ்ட்ரையேஷன்ஸ் கண்டிப்பாக இருக்குது, ஆனால் இது இன்வாலண்ட்ரி. அங்கே ஸ்ட்ரைட்டட் மசில்ஸ் வந்து வாலண்டரியாக இருந்தாலும் இந்த ஸ்ட்ரைட்டட் மசில்ஸ் வந்து இட் இஸ் இன்வாலண்ட்ரி. அண்ட் நீங்கள் மசில்ஸ் ஆஃப் த ஹார்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சேம்பரில் ஒரு இடத்துல சிக்னல் வந்துச்சு அப்படின்னா எல்லா மசில் செல்ஸும் சேர்ந்து கான்ட்ராக்ட் பண்ணணும் இல்லையா. ஸோ ஒருத்தருக்கு அப்புறமா இன்னொருத்தர் அப்படின்னு இல்லாமல் எல்லாரும் சேர்ந்து ஃபங்க்ஷன் பண்ணணுங்கிறதுனால அவங்க இம்பல்ஸ் வந்து ஒருத்தர் டிரான்ஸ்மிட் ஆகிறதுக்காக வேண்டி ஒரு இன்டர் கனெக்ஷனான ஒரு பேட்டர்ன் வந்து ஹார்ட் மசில்ஸில் இருக்குது, விச் வி கால் ஆஸ் அ பிரான்ச்சிங் பேட்டர்ன் present in the heart. Okay, so ஒரு intercalated discs மூலமா they are connected to each other. Now இந்த skeletal muscle ஓட ஸ்ட்ரக்சரை நீங்கள் கூர்ந்து கவனிச்சிங்க அப்படின்னு சொன்னால் this is nothing but a collection of muscle bundles. ஓகே, ஸோ இந்த muscle bundles என்ன சொல்லுவோம், fascicles அப்படின்னு சொல்லுவோம். அண்ட் இந்த fascicles ஒவ்வொன்றுத்தும் சுற்றி fascia அப்படிங்கிற ஒரு கனெக்டிவ் டிஷ்யூ இருக்கும். அண்ட் இந்த fasciaக்குள்ள ஃபர்தராக நிறைய குட்டி மசில்
ஃபைபர்ஸ் இருக்கும். ஓகே, இந்த மசில் ஃபைபர் வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் வந்து இருக்கிற குட்டி குட்டி மசில் செல்ஸ். ஓகே பசங்களா, இந்த மசில் செல்ஸுக்குள்ள ஃபர்ஸ்ட் திங் என்ன இருக்கும், ஒரு சார்கோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம் இருக்கும். இது வந்து கால்சியம் அயன்ஸை ஸ்டோர் பண்ணி எப்போல்லாம் தேவையோ அதை வந்து ரிலீஸ் பண்ணி விட்ரும். சரியா, ஸோ இந்த சார்கோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம் வில் ஸ்டோர் த கால்சியம் ப்ளஸ் நார்மலாக இந்த ஒரு செல்குள்ளே இருக்கிற சைட்டோபிளாசமை we will call as a sarcoplasm and இதை சுற்றி இருக்கிற பிளாஸ்மா மெம்பரேனை வந்து we will call as a sarcolemma. ஓகே, இந்த மசில் ஃபைபருக்குள்ள ஃபர்தராக இந்த ஒவ்வொரு மசில் ஃபைபர்ஸையும் நீங்கள் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா அங்கே வந்து we have certain microstructures called as the myofibrils or myofilaments. ஓகே, இந்த மயோஃபிலமெண்ட்ஸ் தான் வந்து அந்த ஸ்ட்ரைட்டட் அப்பியரன்ஸ்னு சொல்கிறோம் இல்லையா, அது கொடுக்கறது வந்து இந்த மயோஃபிலமெண்ட்ஸ்னால தான். அண்ட் இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 2 முக்கியமான பேண்ட்ஸ் வந்து இருக்குது. என்ன பேண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா there are thin fibers that are present called as the actin band. ஓகே, நான் இந்த ஆக்டின் பேண்ட் வந்து ஒல்லியாக இருக்கா, ஸோ அதனால் ஒல்லி பேண்ட் இஸ் த ஐ பேண்ட். ஓகே, now இந்த பேண்டுக்கு நடுவில் there will be a thick band which is the மயோசின் பேண்ட். நான் இந்த மயோசின் பேண்ட் வந்து அகலமாக இருக்கிறதுனால this is the A band. ஓகே, ஸோ ஆக்டின் மாலிக்யூல் வந்து மேக்ஸ் அப் த ஆக்டின் ஃபிலமெண்ட் will make up the I band and the myosin filaments will make up the A band. ஓகே, ஸோ இதை வந்து கிளியராக ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒல்லியாக இருக்கிறது வந்து ஆக்டின், குண்டாக இருக்கிறது வந்து மயோசின். சரியா, நான் இந்த இதுக்கு நடுவில் இந்த ஒரு ஆக்டின் ஃபிலமெண்ட்டுக்கு நடுவில் நமக்கு சம்திங் கால்ட் அஸ் அ Z line அப்படின்னு ஒன்று இருக்கும். ஓகே, which will cut the I band in between. சரியா, அண்ட் இந்த M பேண்டுக்கு நடுவில் வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் we will have something called as the M line. ஓகே, ஸோ I பேண்டுக்கு நடுவில் வந்து we have a Z line and A பேண்டுக்கு நடுவில் we have a M line. ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா இந்த எம்மோட இந்த என்ன சொல்கிறது A பேண்டோட இடத்துல வந்து we have a space between the actin filaments இல்லையா, இந்த ஒரு கேப்பை தான் வந்து we will call as the H zone. ஓகே, ஸோ இந்த இடத்துல வந்து ஆக்டினும் மயோசினும் ஓவர்லேப் ஆகாமல் தனியாக இருக்கக்கூடிய ஒரு டிஸ்டன்ஸ். நான் இந்த இடத்துல என்ன ஆகுது, they are overlapping. இந்த இடத்துல என்ன ஆகுது, ஓவர்லாப்பிங் இஸ் தேர், ஆனால் இந்த இடத்துல அந்த ஓவர்லாப் இல்லாமல் தனித்தனியாக இருக்காங்க அப்படிங்கிறது தான் இந்த ஒரு ஹெச் ஜோன். ஸோ இந்த 2 Z லைனுக்கு நடுவில் இருக்கக்கூடிய இந்த ஒரு ஸ்ட்ரக்சரை தான் we call as a sarcomere. ஓகே, இந்த sarcomere தான் is the structural and functional unit ஆஃப் நம்மளுடைய மசில்ஸ். ஓகே, ஸோ இந்த ஒரு ஃபங்க்ஷனல் யூனிட் வந்து 2 Z லைன்ஸ்க்கு நடுவில் இருக்கிற ஸ்பேஸ் அண்ட் இந்த ஒரு சார்கோமியரில் நடக்கிற சேஞ்சஸ் தான் வந்து நம்ம கான்ட்ராக்ஷனுக்கும் ரிலாக்ஸேஷனுக்கும் ஹெல்ப் பண்ணுது. ஓகே, ஸோ இந்த ஒரு ஆக்டின் அண்ட் மயோசின் மாலிக்யூல்ஸோட ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்குது அப்படிங்கிறது உள்ளே வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் ஃபர்ஸ்ட்லி வந்து ஆக்டின் மாலிக்யூல்ஸ், அதாவது இந்த தின் ஃபிலமெண்ட்ஸ் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா முதல்ல வந்து there will be some globular actins. ஓகே, இந்த globular actins வந்து சேர்ந்து நமக்கு ஃபார்ம் பண்ணுற ஒரு filamentous actin தான் we call as the F actin. ஓகே, ஸோ இந்த மாதிரி 2 F actin bundles வந்து இப்படி ஒருத்தர் வந்து என்ன ஆயிருக்கும்னா வந்து it will be helically wound. ஓகே, ஸோ ஹெலிக்கலாக இது வந்து வவுண்ட் ஆயிருக்கும். நான் இது கூடவே வந்து இன்னொருத்தர் வந்து சேர்ந்து சுருண்டு வந்துருப்பா. ஹூ இஸ் தட் இஸ் த ட்ரோபோமயோசின். ஓகே, ஸோ ட்ரோபோமயோசின் அண்ட் 2 எஃப் ஆக்டின் பண்டில்ஸ் வந்து நம்ம ஜட பின்னுற மாதிரி ஒருத்தர் காயில் ஆகி ஒரு ஃபுல் பண்டில் வந்து ஃபார்ம் ஆகிருக்கும். நான் இந்த ஒரு பண்டிலில் ஓகே, ஸோ வி ஹாவ் த ட்ரோபோமயோசின், தென் வி ஹாவ் 1 எஃப் பண்டில், தென் வி ஹாவ் அனதர் எஃப் பண்டில். இந்த மாதிரி இருக்கக்கூடிய என்னோட ஆக்டின் ஃபிலமெண்ட்ஸில் இடையில ஐ வில் ஹாவ் ஒரு மாலிக்யூல் known as the troponin. ஓகே, ஸோ இந்த ட்ரோபோனின் மாலிக்யூலில் வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் 3 சைட்ஸ் இருக்கும்.
ஓகே இப்படி 3 சைட் இருக்கும் அண்ட் இது என்ன பண்ணும் அப்படின்னா இதில் ஒரு சைட் வந்து அழகாக பாட்டில் மூடி மாதிரி நம்ம மயோசின் வந்து பைண்ட் பண்ணக்கூடிய ஒரு சைட்டை மூடி வச்சுருக்கோம் ஓகே ஸோ இட் வில் மாஸ்க் த மயோசின் பைண்டிங் சைட் சரியா ஸோ இந்த ஒரு ஆக்டின் ஃபிலமெண்ட்டோட வேலை என்ன அப்படின்னா மயோசினோட அட்டாச் பண்ணி கான்ட்ராக்ஷன் நடக்கும்போது வேலை செய்கிறது தான் இதோட வேலை ஓகே ஸோ கான்ட்ராக்ஷன் அப்போ தான் இந்த ஆக்டின் ஃபிலமெண்ட்டும் மயோசின் ஃபிலமெண்ட்டும் இன்டராக்ட் பண்ணும் நான் மயோசின் ஃபிலமெண்ட்டுங்கிறது என்ன அப்படின்னு சொன்னால் தேர் இஸ் அ பாலிமரைஸ்ட் மீரோமயோசின் ப்ரோட்டீன்ஸ் அப்படின்னு சொல்லலாம் ஸோ ஃபர்ஸ்ட் வந்து வி ஹாவ் அ இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சர் ஓகே இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்கும் ஸோ இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சரில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து வி ஹாவ் அ ஹெட் ஓகே ஒரு சின்ன ஒரு ஆர்ம் அண்ட் தென் வந்து அட் ரெகுலர் ஆங்கிள்ஸ் வந்து வி ஹாவ் த கிராஸ் ஆர்ம்ஸ் சரியா ஸோ இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்லி ஏடிபிக்கு ஒரு சைட்டு அண்ட் தென் நம்ம ஆக்டினோட பைண்ட் ஆகிக்கிறதுக்கு இன்னொரு சைட்டு அப்படின்னு சொல்லிட்டு மெயினாக 2 முக்கியமான சைட்ஸ் இருக்கும் ஓகே ஸோ there is an ATP binding site and actinோட போய் பைண்ட் ஆகிற ஒரு சைட் இருக்கும் சரியா ஸோ இந்த ஒரு மேல் இருக்கிற பார்ட்டை தான் வந்து we call as the heavy meromyosin கீழே வந்து இந்த டெயில் பகுதியில் இருக்கிறத வந்து we call the light meromyosin so structurally it will help with that whereas frontal in the heavy meromyosin வந்து will have the ATP binding site and it will have the binding site to go and attach to the actin okay so இப்போ பார்த்தீங்கன்னா இது இங்கே இருக்குது இது இப்படி இருக்கா ஸோ இது வந்து இது கூட போய் லிங்க் ஆகணும் ஸோ இந்த மாதிரி பேண்ட் இருக்கிறப்ப இந்த மாதிரி ஒவ்வொரு இடத்துலேருந்தும் வந்து இந்த மாதிரி லிங்க் ஃபார்ம் பண்ணிச்சு அப்படின்னு சொன்னால் இந்த லிங்கை தான் நம்ம கிராஸ் பிரிட்ஜ் ஏன்னா ரெண்டுமே வந்து பாலம் மாதிரி கனெக்ட் ஆகுதுல்ல ஸோ கிராஸ் பிரிட்ஜ் அப்படின்னு சொல்லுவோம் ஸோ எப்படி வந்து இந்த ஒரு ஆக்டினும் மயோசினும் ஒர்க் பண்ணுது அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தனி தியரியே இருக்குது அதை எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு பட் இந்த ஒரு இன்டராக்ஷனை வச்சு தான் நம்ம மசில் கான்ட்ராக்ஷன் எப்படி நடக்குது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிறோம் ஓகே ஸோ ஏடிபி எப்போ நான் வந்து யூஸ் பண்ணுறேனோ அப்போ வந்து ஓகே ஸோ ஹவு சீரீஸ் ஆஃப் இவெண்ட்ஸ் நடக்கும் அப்படின்னு சொன்னீங்க அப்படின்னா அது எல்லாத்தையும் தான் வந்து ஸ்பெசிஃபிக்காக நம்ம ஸ்லைடிங் ஃபிலமெண்ட் தியரி அப்படின்னு சொல்கிறோம் பசங்களா பட் பிஃபோர் வி கோ இன் டு தேட் நம்ம ஃபாஸ்ட் ட்ராக் பேட்சோட கிளாஸஸ் அக்டோபர்லேருந்து ஆரம்பிக்குது இது ஆன்லைனில் வெறும் 8499 ரூபாய்க்கு நீங்கள் அட்மிஷன் வாங்கிக்கலாம் பசங்களா கூடவே சேர்ந்து நீங்கள் டேபும் மெட்டீரியலும் வேணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா இட் இஸ் only 24,648 ஓகே அண்ட் நீங்கள் இந்த பேட்சை வந்து ஆஃப்லைனில் நம்ம கோயம்புத்தூர் திருச்சி திருநெல்வேலியில் போய் அட்டென்ட் பண்ணணும் அப்படின்னா இட் இஸ் only 29,500 ஸோ இந்த ஒரு வேல்யூக்கு கண்டிப்பாக இந்த ஒரு கோர்ஸ் வந்து உங்களுக்கு ரொம்ப 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 யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஓகே ஸோ இங்கே வந்து ஆன்லைன் கோர்ஸில் நீங்கள் ஒரு வேளை மெட்டீரியலும் டேபும் ஆப்ட் பண்ணீங்க அப்படின்னா உங்கள் நீட் ப்ரிப்பரேஷன் இன்னும் ஈஸியாக இருக்கும் ரீசன் பீயிங் இந்த ஒரு டேப் அப்படிங்கிறது வந்து நிறைய பசங்க ஃபோனில் படிக்கிறது கஷ்டமாக இருக்குது மேம் அப்படின்னு சொல்லும்போது இது உங்களுக்கு கண்டிப்பாக ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஓகே நான் கமிங் பேக் டு த மெக்கானிசம் ஆஃப் மசில் கான்ட்ராக்ஷன் பசங்களா இதை ஸ்லைடிங் ஃபிலமெண்ட் தியரி அப்படின்னு சொல்லுவோம் ஓகே ஸோ என்ன நடக்குது அப்படின்னா இந்த ஆக்டினும் இந்த மயோசின் பேண்டும் ஒருத்தர் இப்படி ஓவர்லேப் ஆகும்போது தான் கான்ட்ராக்ஷன் நடக்குது அண்ட் தென் அது வந்து ரிலீஸ் ஆகிடுச்சு அப்படின்னா என்னுடைய இது வந்து ரிலீஸ் ஆகிடும் என்னோட கான்ட்ராக்ஷன் வந்து ஸ்டாப் ஆகி ரிலாக்ஸேஷன் வந்துடும் மசிலுக்கு அப்படிங்கிறது தான் இந்த ஒரு பர்டிகுலர் தியரி ஸோ இந்த தியரி படி ஃபஸ்ட்டு நியூரல் சிக்னல்ஸ் வந்து என்னுடைய மோட்டர் நியூரான்ஸ் வழியாக மசில் ஃபைபருக்கு வந்து மீட் பண்ண உடனே அங்கே வந்து என்ன நடக்குது என்னோட நியூரோ டிரான்ஸ்மிட்டர்ஸ் வந்து சிக்னல் கொடுக்கும் நான் இந்த சிக்னல் வந்து இந்த ஆக்ஷன் பொட்டென்ஷியலை என்னோட மசில் ஃபைபரில் ட்ரிகர் பண்ணிடுச்சு சால்கோலெமாவில் வந்து ஓகே சிக்னல் வந்தாச்சு அப்படிங்கிறது எனக்கு தெரிஞ்சிடுச்சு அப்படின்னு சொன்னால் உடனே அந்த சார்கோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம்லேருந்து ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கிற கால்சியம் எல்லாம் தடத்தொடரான்னு வெளியில் ஓடும் ஓகே ஸோ வெளியில் ஓடின உடனே என்ன ஆகும் நான் சொன்னேன்னா ட்ரோபோனின்ல இப்படி 3 சைட் இருக்குது ஒரு சைட் வந்து இந்த மயோசின் அட்டாச் பண்ண வேண்டிய சைட்டை நல்லா அழகாக பாட்டில் மாதிரி மூடி இருக்கு ஸோ கால்சியம் வந்த உடனே அது ஒரு சைட்டில் வந்ததுக்கப்புறமா இந்த பாட்டில் வந்து ரிமூவ் ஆகிடும் அப்போது கால்சியம் வந்து ஜாயின் ஆன உடனே என்னோட இந்த மயோசின் பைண்டிங் சைட் வந்து ஓப்பன் ஆகிடும்
ஓகே, நான் இது ஓப்பன் ஆனதுக்கப்புறமா எனக்கு வெயிட் பண்ணிகிட்ருக்கிற இந்த மயோசின் வந்து என்ன பண்ணும், ஒரு பக்கம் ஏடிபியை எடுத்து ஏடிபியை ஹைட்ரலைஸ் பண்ணி அந்த எனர்ஜியில் லாக்குன்னு குதிச்சு இந்த ஆக்டினை டைட்டாக பிடிச்சிக்கும். ஓகே, ஸோ வென் திஸ் ஹேப்பன்ஸ் என்ன ஆகும் அப்படின்னா, இப்படி இருக்கிற என்னோட மயோசின் பேண்ட்ஸ் வந்து இப்படி இந்த இதோட இப்படி கிராஸ் பிரிட்ஜ் ஃபார்ம் பண்ணி இந்த எம் பேண்ட், அதாவது மயோசின் பேண்ட் வந்து வில் புல் மை ஆக்டின் இன்வர்ட். ஸோ அப்போ என்ன ஆகும், இப்படி 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 ஆரம்பித்தேன்னா என்ன ஆவேன், இங்கேருந்து ஐ வில் கம் டு சம்திங் லைக் திஸ். ஓகே, அந்த கேப் வந்து குறைஞ்சி உள்ளே வந்து இது இழுத்துட்டு வரும். இந்த இந்த ரெண்டு இடத்துலேருந்தும் இப்படி இப்படி இழுத்துட்டு உள்ளே வரும். ஓகே, நான் உள்ளே வந்து ஓகே இந்த ஏடிபி வந்து யூஸ் பண்ணி நான் லபக்குன்னு பிடிச்சி முன்னாடி தள்ளியாச்சு அப்படின்ற பட்சத்தில் வாட் வில் ஹேப்பன், நான் விட்டுருவேன். விட்ட உடனே புதுசாக ஒரு ஏடிபி வந்தால் தான் திருப்பியும் இந்த கிராஸ் பிரிட்ஜ் வந்து ஃபார்ம் ஆகி திருப்பி வந்து ரியாக்டிவேட் ஆகும். ஸோ எது வரைக்கும் என்னோட நியூரோ டிரான்ஸ்மிட்டர் வந்து சிக்னல் கொடுத்துட்டே இருக்கோ அந்த அளவுக்கு நான் கால்சியம் ரிலீஸ் பண்ணிகிட்டே இருப்பேன், ஆக்டிவ் சைட் ஓப்பனாக இருக்கும், இந்த மயோசின் வந்து ஏடிபியை யூஸ் பண்ணி கிட்ட இழுத்துகிட்டே இருக்கும். Now there will come a point where இது அவ்வளோ கிட்ட வந்துருச்சு in such a way that in the H zone complete has been disappeared. So complete disappear ஆயாச்சு அப்படின்னா என்னோட contraction is complete and அப்போ என்னோட சிக்னல் நின்று போச்சு அப்படின்னா என்ன ஆகும், என்னோட கால்சியம் வந்து நின்றுடும், அது திருப்பி சார்கோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம்க்குள்ளே போயிடும், அப்போ ஆக்டின் பைண்டிங் சைட்ஸ் எல்லாமே திருப்பி க்ளோஸ் ஆகிடும் and then என்னோட Z லைன் வந்து திருப்பியும் வந்து ஒரிஜினல் பொசிஷனுக்கு ரிட்டர்ன் ஆகி மசில் வந்து ரிலாக்ஸ் ஆகிடும். Clear? So what is happening, என்னோட formation of cross bridge will happen, அதுக்கப்புறமா வந்து pulling will happen, pulling நடந்த உடனே ஒரு நிமிஷத்துக்கு அந்த bridge break ஆகிடும், திரும்பியும் வந்து ATP வந்து join ஆச்சு அப்படின்னா திருப்பியும் cross bridge வந்து form ஆகும் and இதே மாதிரி என்னோட contraction cycle will repeat. So if you see இதில் வந்து என்னோட actin filaments இருக்கக்கூடிய I band வந்து என்ன ஆகுது, அதுவும் குறைஞ்சு இங்கே கம்ப்ளீட்டாக டிஸப்பியர் ஆயிடுச்சு. ஹெச் ஜோன் என்னாச்சு, அதுவும் டிஸப்பியர் ஆயிடுச்சு இல்லையா. ஆனால் என்னோட இந்த ஏ பேண்ட், அதாவது மயோசின் பேண்ட் என்னாச்சு, இட் ரிமெயின்ஸ் அன்ஆல்டர்ட். ஓகே, ஸோ அதனால் நம்ம கான்ட்ராக்ஷன் ஆஃப் த மசில்ஸ் நடக்கிறப்ப எந்த ஒரு காலத்துலேயும் என்னோட இந்த ஏ பேண்டோட சைஸ் வந்து மாறவே மாறாது. இட் வில் ரிமெயின் unchanged. Clear pasangala? Now when you look at muscle fatigue, என்ன இந்த muscle fatigue அப்படின்னா, திருப்பியும் நீங்கள் இதை வந்து போட்டு அடிச்சுக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா வாட் வில் ஹேப்பன் இஸ், ஒரு கட்டத்தில் லாக்டிக் ஆசிட் அக்யூமுலேட் ஆக ஆரம்பிக்கும். திடீர்னு ஒரு நாள் எந்திரிச்சு ஓடுனா அப்படியே பாடியெல்லாம் கிராம்ப் ஆகி வலிக்கும்ல, தட் இஸ் நத்திங் பட் அக்யூமுலேஷன் ஆஃப் திஸ் லாக்டிக் ஆசிட். ஸோ இதுதான் வந்து டயர்ட்னஸ், மசில் டயர்ட்னஸ் காஸ் பண்ணுது. அது சரியான ரிப்பேர் டைம் அண்ட் ரிகவரி டைம் கொடுத்தா தான் இட் வில் பி ஏபிள் டு ரீகூப் அண்ட் பில்ட் இட்ஸ் செல்ஃப். ஓகே, now types of muscle fibers அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ரெட் ஃபைபர் ஒயிட் ஃபைபர் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு விதமான ஃபைபர்ஸ் வந்து நம்ம பாடியில் பார்க்கலாம். ஒன்று வந்து ரெட் ஃபைபர் அப்படிங்கிறது வந்து ஸ்லோ ட்விச்சிங் ஏரோபிக்கான ஃபைபர்ஸ். அப்படின்னா என்ன, இங்கே வந்து ஹை மயோக்ளோபின் இருக்கிறதுனால இது ரெட் கலரில் இருக்கும். ஓகே, ஸோ ஹீமோக்ளோபின் எப்படி பிளட்டில் இருக்கும் அந்த மாதிரி இங்கே மயோக்ளோபின் இருக்கிறதுனால இட் இஸ் கோயிங் டு பி ரெட் இன் கலர் அண்ட் இங்கே நிறைய மைட்டோகாண்ட்ரியா இருக்கிறதுனால ஏரோபிக் ரெஸ்பிரேஷன் நடக்கும் அண்ட் நல்லா வச்சு அடிக்கிறதுக்கு இது ஒரு கரெக்டான ஒரு மசில். ஸோ இட் இஸ் வெரி மச் அடாப்டட் ஃபார் என்டியூரன்ஸ். ஆனால் இதே ஒயிட் ஃபைபர்ஸுங்கிறது வந்து லோ மயோக்ளோபின் இருக்கும். ஸோ அதனால் அந்த அளவுக்கு ரெட்டாக இருக்காது, கொஞ்சம் பேலாக இருக்கும். அதே மாதிரி கம்மியான மைட்டோகாண்ட்ரியா இருக்கும். இதில் ஆனோரோபிக் ரெஸ்பிரேஷன் வழியாகவும் இது வந்து எனர்ஜி ஜெனரேட் பண்ணும். ஸோ இது வந்து ஃபாஸ்ட் ட்விச்சிங் அப்படின்னா அப்படியே டக்குன்னு சிக்னல்ஸை பிக்கப் பண்ணிட்டு இட் கேன் ரெஸ்பாண்ட் வெரி வெரி குவிக்லி. ஸோ ஷார்ட் பர்ஸ்ட்ஸ் ஆஃப் ஆக்டிவிட்டிக்கு நம்ம இந்த மாதிரி ஒரு ஒயிட் ஃபைபர்ஸை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ரெட் அண்ட் ஒயிட் ஃபைபர்ஸ் வந்து அந்த டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் மசில் ஃபைபர்ஸ் தட் வி ஹேவ் இன் ஆர் பாடி. ஸோ நவ் திஸ் இஸ் ஆல் அபவுட் யோர் muscles pasangala. Now we will go into the skeletal system or the
bones. Okay, now bones வந்து நீங்க பாத்தீங்க அப்படின்னு சொன்னா we have 206 bones. Okay, in the entire human adultல வந்து 206 bones இருக்கு. மேம் இது எல்லாத்தையும் ஞாபகம் வச்சுக்கணுமா அப்படின்னா நான் சொல்லி தருவேன். ரொம்ப ஈஸியா நீங்க ஞாபகம் வச்சுக்கலாம் இது எல்லாத்தையுமே. அண்ட் இதோட சேர்ந்து ஒரு சில கார்டிலேஜஸும் நம்மக்கிட்ட இருக்குது. ஸோ போனுங்கிறது வந்து ஹார்டான ஒரு மேட்ரிக்ஸ் பிகாஸ் ஆஃப் கால்சியம் சால்ட்ஸ் இருக்கும். ஆனால் கார்டிலேஜுங்கிறது கொஞ்சம் ப்ளையபிளான மேட்ரிக்ஸ். இப்போ நம்ம காதை வந்து இப்படி இப்படி மடக்க முடியும் இல்லையா? ஸோ தேட் இஸ் பிகாஸ் ஆஃப் த கான்ட்ராய்டன் சால்ட்ஸ் தட் ஆர் ப்ரெசென்ட். ஸோ இந்த ஒரு போன்ஸ் அண்ட் கார்டிலேஜ் தான் நம்மளோட என்டையர் ஃப்ரேம் ஒர்க்குக்கும் நம்மளோட மூவ்மெண்ட்டுக்கும் ப்ரொடெக்ஷன் ஆஃப் டிஃப்ரெண்ட் ஆர்கன்ஸுக்கும் வேலை செய்யுது. நம்ம போய் எல்லா இடத்துலையும் மோதிக்கிறோம், அப்போ நம்ம இன்டர்னல் ஆர்கன்ஸ் எல்லாம் பாதுகாக்கிறது வந்து இந்த போன்ஸ் தான். ஓகே, ஸோ மொத்தம் நம்மளோட ஆக்சியல் ஸ்கெலட்டன், அதாவது சென்டரில் வந்து சென்ட்ரல் ஸ்கெலட்டனில் வந்து 80 போன்ஸ் இருக்குது. அண்ட் அப்பெண்டிகுலர் ஸ்கெலட்டன், அதாவது வெளிப்பக்கமாக சைட்ஸில் இருக்கிற ஸ்கெலட்டனில் வந்து 126 போன்ஸ் இருக்குது. ஸோ இதெல்லாம் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு ஆக்சியல் ஸ்கெலட்டனுங்கிறது நம்மளோட ஸ்கல், நம்மளோட வெர்டிபிரல் காலம். ஓகே, அண்ட் அவர் ரிப் கேஜ், இதுதான் வந்து சென்டரில் இருக்குது இல்லையா? ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்கல்லில் வந்து என்னெல்லாம் போன்ஸ் இருக்குது? ஃபஸ்ட்டு வந்து இந்த பிரெயின் பாக்ஸ். ஓகே, நம்மளோட கிரேனியம் வந்து 8 போன்ஸோடைய ஒரு ஃபியூஷன், இது வந்து பிரெயினை ப்ரொடெக்ட் பண்ணுது. தென் அதுக்கப்புறமா ஃபேஷியல் போன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா மூக்கு போனு, இந்த சைட் சீக் போனு, இது எல்லாத்தையும் நீங்கள் ஆட் பண்ணிங்க அப்படின்னா, ஜாஸ் எல்லாத்தையும் ஆட் பண்ணிங்க அப்படின்னா 14 போனு இங்கே இருக்குது. ஓகே, ஸோ 14 + 8 இது 22 போன். ஆனால் இந்த 22 போனை சேர்த்து ஹையாய்டு அப்படின்னு ஒரு யூ ஷேப்டான போன் வந்து நமக்கு கீழே இருக்குது. ப்ளஸ் காதுக்குள்ளே 6 போன்ஸ் வந்து நமக்கு இருக்குது. ஸோ காதுக்குள்ளே வந்து மேலியஸ், இன்கஸ், ஸ்டேபீஸ் அப்படிங்கிற 3 குட்டி போன்ஸ் வந்து இருக்குது நமக்கு இல்லையா? நான் இந்த போன்ஸ் எல்லாத்தையும் தாண்டி நம்ம ஸ்கல் வந்து இந்த வெர்டிபிரல் காலமோட அட்டாச் ஆகிறதுக்கு ஒரு லொச்சக் அப்படின்னு போடுறதுக்கு ஒரு பட்டன் வேணும்ல, அதுதான் நம்ம காண்டைல்ஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ வி ஹாவ் 2 காண்டைல்ஸ் அந்த மாதிரி. ஸோ தேர்ஃபோர் வி ஆர் கால்ட் ஆஸ் அ டைகாண்டைலிக் ஸ்கல். ஸோ இந்த 2 காண்டைல்ஸும் போய் வெர்டிபிரல் காலமில் அப்படி லொச்சக் அப்படின்னு உட்காந்துக்கும். சரியா? நான் வித் திஸ் நம்மளோட என்டையர் ஸ்கல் அண்ட் த ஃபேஸ் இஸ் ஓவர். நான் இதுக்கப்புறம் நம்மளோட வெர்டிபிரல் காலமில் வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்டார்டிங் ஃப்ரம் த ஸ்கல் ஃபர்ஸ்ட் இருக்கிற செக்மெண்ட் வந்து இஸ் த சர்வைக்கல் வெர்டிப்ரே. 7 வெர்டிப்ரே இருக்குது. முதல் வெர்டிப்ரே பேர் ஆட்லஸ், ரெண்டாவதுக்கு பேர் ஆக்சஸ். ரிமெம்பர் தட், உல்டாவாக கேட்பாங்க, முதல் ஆக்சஸ் ரெண்டாவது ஆட்லஸ்னு. கன்ஃபியூஸ் ஆகிடாதீங்க. இட்ஸ் ஆட்லஸ் அண்ட் இட் இஸ் ஆட்லஸ் அண்ட் ஆக்சஸ். சரியா? ஸோ இந்த 2 வெர்டிப்ரேக்கு அப்புறமா இந்த சர்வைக்கல் செக்ஷனில் 7 வெர்டிப்ரே இருக்குது. தென் அப்பர் பேக்கில் thoracic வெர்டிப்ரேல நமக்கு 12 இருக்குது. லோவர் பேக்கில் 5 இருக்குது, கால் த லம்பார் வெர்டிப்ரே. தென் அதுக்கப்புறமா வந்து we have 5 fused bone coming into 1 sacrum. அதே மாதிரி காக்சிஜியல் போன்னு ஒன்று தான் இருக்குது, பட் அது ஆக்சுவலாக 4 டிவிஷன் ஃபியூஸ் ஆனது. சரியா? ஸோ 7, 12, 5, ஒரு பெரிய சாக்ரம் அண்ட் ஒரு குட்டி டெயில் போன் விச் இஸ் த காக்சிஜியல் போன். சரியா? ஸோ இந்த என்டையர் ஸ்பைனல் கார்டு தான் நம்மளை நேராக நிமித்தி நிற்க வைக்குது. இட் இஸ் அட்டாச்சிங் த ஹெட், இட் இஸ் சப்போர்ட்டிங் த ஹெட். ஓகே, அண்ட் இட் இஸ் ஆல்சோ கோயிங் டு பி த அட்டாச்மெண்ட் சைட் ஃபார் த ரிப்ஸ் அண்ட் த பேக் மசில்ஸ். ஓகே, ஸோ இது எல்லாத்துக்குமே இந்த வெர்டிபிரல் காலம், நம்ம முதுகு தண்டு இஸ் வெரி வெரி இம்பார்ட்டண்ட். நவ் கம்மிங் டு அவர் rib cage. Okay, so இதுதான் நம்ம vertebral column. Coming to our rib cage, frontல வந்து we have one single chest bone called the sternum. Okay, and ribs வந்து பார்த்தீங்கன்னா 12 pairs of ribs இருக்கும். ஸோ இந்த 12 pair of ribsல வந்து பார்த்தீங்கன்னா பசங்களா, இந்த ஸ்டர்னம்க்கு ஒரு 7 பேர் தான் வந்து டைரெக்டாக இப்படி கனெக்ட் ஆகிருக்கும். ஓகே, ஸோ இந்த 7 பேரை வந்து நம்ம ட்ரூ ரிப்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அதுக்கப்புறமா இருக்கிற 8, 9, 10 இந்த 3 பேர்ஸ் வந்து டைரெக்டாக ஸ்டர்னமில் ஒட்டாமல் இப்படி இந்த 7ஆவது மேலே ஒட்டியிருக்கும். ஸோ that we call as the false rib. ஓகே, அண்ட் 2 வந்து எங்கேயுமே ஒட்டாமல் இப்படி சைடில் தனியாக இருக்கும். that we call as the floating ribs. ஓகே, ஸோ இது எல்லாம் சேர்ந்து ஸ்டர்னம், 24 ribs அண்ட் பின்னாடி இருக்கக்கூடிய vertebral column சேர்ந்தது தான் நம்மளுடைய rib cage. ஓகே, ஸோ ஸ்கல், நம்மளோட vertebral column, and then நம்மளோட ribs and sternum,
along with the entire framework வந்து makes up our axial skeleton. மொத்தம் எத்தனை bones இங்க 80 bones இங்க. Okay, now before we continue into the appendicular skeleton, remember பசங்களா நம்ம fast track batch வந்து அக்டோபர்ல இருந்து ஸ்டார்ட் ஆகுது. ரொம்ப அஃபோர்டபுளான கோர்ஸ் இது and இதில் உங்களுக்கு டேபும் சேர்ந்து ப்ரொவைட் பண்ணுறதுனால கண்டிப்பாக உங்கள் ப்ரிப்பரேஷன் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இல்லை ஆஃப்லைனில் நம்ம ட்ரிச்சி, திருநெல்வேலி அண்ட் கோயம்புத்தூர் சென்டர்ஸில் நீங்கள் போய் ஜஸ்ட் 29,500க்கு இந்த ஒரு பேட்ச்சில் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இந்த டேப் ப்ரொவைட் பண்ணுறதுனால ஆன்லைன்லேயே உங்களுக்கு ரொம்ப அஃபோர்டபுளான ஒரு ப்ரிப்பரேஷன் வந்து ஈஸியாக முடிஞ்சு போயிடும். சரியா? நான் கண்டினியூயிங் ஆன் டு தி அப்பெண்டிகுலர் ஸ்கெலட்டன் பசங்களா, நம்மக்கிட்ட வந்து 4 லிம்ஸ் இருக்குது இல்லை, கை கால், அண்ட் தென் 2 girdles இருக்குது, ஷோல்டர்ஸ் அண்ட் த ஹிப். ஓகே, ஸோ ஒவ்வொரு லிம்ப்லேயும் வந்து நமக்கு 30 போன்ஸ் இருக்குது, ப்ளஸ் 6 போன்ஸ் என்னென்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட்லி வென் யூ லுக் அட் த ஃபோர் லிம்பில் ஃபஸ்ட்டு இந்த செக்மெண்ட் வந்து வி கால் ஆஸ் த ஹியூமரஸ், நம்ம ஆர்மில் இருக்கிற போன். தென் இந்த பக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா வி ஹாவ் த ரேடியஸ் அண்ட் வி ஹாவ் த அல்னா. ஸோ 2 வந்து இருக்குது. தென் கார்பல்ஸ், ரிஸ்ட்டில் வந்து 8 போன்ஸ் இருக்குது. மெட்டாகார்பல்ஸ், அதாவது பாமில் வந்து 5 போன்ஸ் இருக்குது. அப்புறம் ஃபிங்கர்ஸில் வந்து எண்ணி பாருங்கள் 14 போன்ஸ் வந்து இருக்குது. ஓகே, ஸோ இது வந்து 1 + 2 + 8 + 5 + 14, இதுவே வந்து 30. அப்போது 2 கை இருக்கா, 30 × 2 60, அவ்வளோதான். ஓகே, ஸோ 4 லிம்ப் வந்து முடிஞ்சுது. நான் ஹைண்ட் லிம்ப், கால் வந்து எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இதே மாதிரி ஹியூமரஸோட ஈக்குவலண்ட் வந்து வி ஹாவ் த ஃபீமர், தென் ரேடியஸ் அண்ட் அல்னாக்கு பதிலாக வி ஹாவ் த டிபியா அண்ட் த ஃபிபியூலா. நவ் காலோட ஃபீட்டுக்கு போனீங்க அப்படின்னா அதே மாதிரி வி ஹாவ் 5 மெட்டாடார்சல், 14 ஃபலாஞ்சஸ். ஆனால் ஆங்கிளில், ரிஸ்ட்டில் 8 போன் இருந்துச்சா, இங்கே ஆங்கிளில் வந்து 7 போன் தான் இருக்கும். ஒரு போன் வந்து முட்டிக்கு போயிடுச்சு, which we call as the patella. Okay, so everything is the same. So here also we have 1 + 2 + 5 + 14. இங்கே 7 + 1 instead of 8. Okay, அதே தான். This equals 30 bones. அப்போ 30 × 2 60. எவ்வளோ ஈஸியாக 120 போன் படிச்சிட்டோம் பார்த்தீங்களா? நான் இந்த 2 போன்ஸை நம்மளோட மெயின் ஸ்கெலட்டனோட அட்டாச் பண்ணுறதுக்கு தான் 2 girdles இருக்குது, which is the shoulder and the hips. Okay, so first coming to the shoulder girdle, it's also called as the pectoral girdle. So இந்த pectoral girdle வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட்லி இந்த காலர் போன் இருக்கா, இந்த காலர் போன் along with பின்னாடி ஒரு ட்ரையாங்குலர் போன் இருக்கும், which we call as the scapula. ஓகே, ஸோ இந்த ஸ்கேப்யூலா வந்து பின்னாடி நம்மளோட ஸ்பைன் அப்படிங்கிற, இந்த நம்ம vertebral column. ஸோ இங்கே வந்து ஸ்பைன் அப்படிங்கிற ஒரு ஸ்ட்ரக்சர் வந்து will come and end in a projection called as an acromion. ஓகே, ஸோ இந்த acromion தென் நம்ம கிளாவிக்கல்லேருந்து வர ஒரு ப்ராசஸ், தென் சம்திங் எல்ஸ் கால் த coracoid ப்ராசஸ். இது எல்லாம் சேர்ந்து இந்த இடத்துல ஒரு கப் மாதிரியான ஸ்ட்ரக்சரை உண்டு பண்ணுது. ஸோ இந்த கப்பில் போய் என்ன ஃபிட் ஆகும், என்னோட ஹியூமரஸ் வந்து லொபக்குன்னு ஃபிட் ஆகிக்கும். ஓகே, ஸோ இந்த ஃபிட்டார இந்த கேவிட்டிக்கு பேர் glenoid cavity. Okay, so this is what will articulate with the humerus and attach the forearm. சரியா? Now clavicle வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ரண்ட்டில் இது வந்து ஸ்டர்னம்க்கு அட்டாச்சாக இருக்கும், அதாவது செஸ்ட் போனோட அட்டாச்சாக இருக்கும் இந்த front. Okay, so if you see the image, this is the clavicle attached to the sternum and பின்னாடி இருந்து என்னோட scapula, and then this is together forming a cup, the glenoid cavity. அதில் என்னோட கை வந்து அட்டாச் ஆகிக்கும். இதே ஹிப்பில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பெல்விக் girdle அப்படின்னு சொல்கிறது வந்து மெயினாக 2 coxal bones அப்படின்னு சொல்லுவோம். ஸோ we have என்ன சொல்கிறது, 2 scapula, 2 clavicle and then 2 coxal bones. So 2 + 2 + 2 6 bones ஆயிடுச்சா. பட் இந்த coxal bone ஃபர்தராக வந்து இஸ் மேட் அப் ஆஃப் 3 different bones, which is ilium, ischium and the pubis. ஸோ இது 3ம் ஃபியூஸ் ஆகி எனக்கு அங்கே ஃபார்ம் பண்ணுற கப் லைக் ஸ்ட்ரக்சர் தான் அசிட்டாபுலம் அப்படின்னு நான் சொல்லுவேன். இதுக்குள்ளே தான் ஃபீமர் வந்து ஓட்டிக்கும். ஸோ என்னோட கால் வந்து வில் பி அட்டாச்ட். ஓகே, ஸோ இந்த 2 ஹார்ப்ஸும் மீட் பண்ணுற இடம் வந்து ஒரு ஃபைப்ரஸான கார்டிலேஜ் இருக்கும், which we call as the pubic symphysis. Okay, so this is the structure of the
girdle பசங்களா சரியா நான் இதோட நம்ம bones எல்லாம் முடிச்சிட்டாலும் ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு விஷயம் நம்ம படிக்கணும் which is the joints okay so இந்த bones எல்லாத்தையும் articulate பண்றதுக்கு we have joints it is super simple பசங்களா இந்த bonesக்கு நடுவுல அல்லது bonesக்கும் cartilageக்கும் நடுவுல இருக்கக்கூடிய ஒரு point of contact okay so நம்ம ஃப்ரீயா மூவ் பண்றதுக்கு இந்த joints எல்லாம் தான் ரொம்ப ரொம்ப important so இதெல்லாம் வந்து fibrous joints வந்து நம்ம ஸ்கல்ல இருக்கும் அது நகரவே நகராது just ஒட்ட வச்ச ஒரு பீஸ் அவ்வளவுதான் okay cartilaginous joints அப்படிங்கிறது வந்து partially movable so like for example adjacent vertebrae குள்ள இருக்குது cartilage இருக்கும் அதுக்கு நடுவுல so நீங்க குனிய முடியும் நிமிர முடியும் பட் ஆனா அப்படியே open closeலாம் வந்து நம்ம முதுகு தண்டுல பண்ண முடியாது இல்லையா so that is a cartilaginous joint then synovial joint அப்படிங்கிறது ஃப்ரீயா மூவ் பண்ணக்கூடிய உங்களோட மிச்ச எல்லா ஜாயிண்ட்ஸுமே ஸோ இதுக்குள்ள synovial fluid அப்படிங்கிற ஒரு fluid இருக்கிறதுனால it will articulate the joint and ரொம்ப ஃப்ரீயான மூவ்மெண்ட் வந்து நம்ம பண்ணலாம் பட் இதுக்கு கீழே நிறைய விதமான ஜாயிண்ட்ஸ் இருக்கு ஃபார் எக்ஸாம்பிள் ball and socket அப்படிங்கிறது வந்து full 360 degree rotation கொடுக்கக்கூடிய நம்ம ஷோல்டர் ஜாயிண்ட் வந்து is an example then hinge joint ஒரு பக்கம் மட்டும் தான் ஓபன் க்ளோஸ் பண்ண முடியும் லைக் முட்டி and our elbow அதுக்கு அப்புறம் pivot joint வந்து இப்படி ரொட்டேஷனுக்கு allow பண்ணும் லைக் our neck joint then gliding jointங்கிறது நம்ம wristல இப்படி glide பண்றோம் இல்லையா that is known as the gliding joint அதே மாதிரி saddle joint அப்படிங்கிறது வந்து இந்த thumb கொடுக்கிற இந்த range of movement வந்து we will call as the saddle joint so இந்த மாதிரி different kinds of joints இருக்கிறதுனால தான் நம்மளால இவ்ளோ ஃப்ரீயா நம்மளோட மூவ்மெண்ட்ஸை எக்ஸிக்யூட் பண்ண முடியுது okay now coming to the last part of the chapter இதுதான் வந்து disorders of the muscular and skeletal systems பசங்களா and இந்த disorders வந்து multiple times நம்ம examsல கேட்டிருக்காங்க so remember them first வந்து myasthenia gravis அப்படிங்கிறது autoimmune ஆன டிசார்டர் இப்போ பிரெயின் வந்து நம்ம மசிலுக்கு கொடுக்குற கனெக்ஷனில் அங்கே அந்த நியூரோமஸ்குலர் ஜங்ஷனில் போய் நான் அட்டாக் பண்ணி டிஸ்ட்ராய் பண்ணிட்டேன் அப்படின்னா சிஎன்எஸ் கொடுக்குற மெசேஜ் வந்து என்னோட மசில்ஸ்க்கு போகவே போகாது இல்லையா ஸோ அதனால் அந்த ஒரு விஷயத்தினால மசில் ஃபட்டீக் நடக்கும் வீக்னஸ் நடக்கும் பேராலிசிஸ் நடக்கலாம் விச் இஸ் த myasthenia gravis அண்ட் ரெண்டாவது முக்கியமான டிசார்டர் வந்து மஸ்குலர் டிஸ்ட்ராஃபி which is degeneration of the muscles வந்து நடக்கும் over time and இது வந்து ஒரு ஜெனட்டிக்கான ஒரு டிசார்டர் பசங்களா ஸோ இந்த myasthenia gravis and muscular dystrophy வந்து உல்டாவா எது autoimmune எது genetic அப்படிங்கிற கேள்வி வந்து is a very favorite one for the examiners ஸோ ரொம்ப கவனமாக இந்த ரெண்டு டிசீஸையும் ஞாபகம் வச்சுக்கோங்க then coming to tetany ஒருவேளை கால்சியம் லெவல் குறைஞ்சு போச்சு அப்படின்னு சொன்னால் கால்சியம் இருந்தால் தானே என்னோட கான்ட்ராக்ஷன் நடக்கும் ஸோ அப்போ வந்து ரேப்பிடான ஸ்பாசம்ஸ் நடக்கும் ஸோ தட் இஸ் an important problem and arthritis அப்படிங்கிறது ஜாயின்ட்ஸ் இன்ஃப்ளேம் ஆச்சுன்னா அதனால வரக்கூடிய ஒரு பெயின் அண்ட் அதனால வரக்கூடிய ஒரு டிஸார்டர் ஓகே ஆஸ்டியோபொரோசிஸ் அப்படிங்கிறது நம்ம போன் டென்சிட்டி குறைய ரிஸ்க் ஆஃப் ஃப்ராக்ஷன்ஸ் ஜாஸ்தியாகும் வீக்னஸ் ஜாஸ்தியாகும் ஸோ அது ஆஃபன் வந்து மெனோபாஸ் லேடிஸ் அதாவது எஸ்ட்ரோஜன் டிக்ரீஸ் ஆனதுக்கு அப்புறமா மெனோபாஸ்க்கு அப்புறமா நிறைய ஃபீமேல்ஸுக்கு வரும் ஸோ எஸ்ட்ரோஜன் குறையிறது ஆஸ்டியோபொரோசிஸ்க்கு ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு ஃபேக்டர் தென் கமிங் டு கவுட் வந்து பார்த்தீங்கன்னா யூரிக் ஆசிட் கிறிஸ்டல்ஸ் நம்ம ஜாயின்ஸில் அக்யூமுலேட் ஆகிறதுனால வரக்கூடிய ஒரு ப்ராப்ளம் ஸோ இந்த 6 டிசார்டர்ஸுமே ரொம்ப ஈஸி ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு பட் அட் த சேம் டைம் நீங்கள் ரெகுலராக ரிவைஸ் பண்ணிகிட்டே இருக்கணும் ஓகே பசங்களா ஸோ ஐ ஹோப் திஸ் வாஸ் கிளியர் டு யூ நம்ம ஃபாஸ்ட் ட்ராக் பேட்ச் ஐம் ரிமைண்டிங் யூ பசங்களா ஆஃபர் லிமிடெட் சீட்ஸுக்கு கொஞ்ச நேரத்துக்கு தான் வேலிடாக இருக்கும் ஸோ உடனே வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க நம்ம ஆஃப்லைன் சென்டர்ஸையும் விசிட் பண்ணுங்கள் அண்ட் இந்த நம்பருக்கு கால் பண்ணி எந்த டவுட்ஸ்னாலும் கிளாரிஃபை பண்ணிக்கோங்க ஸோ இந்த ஆன்லைன் கோர்ஸ் எடுக்கிறதுனால உங்களுக்கு ஒரு டேபும் ப்ரொவைடடாக இருக்கும் பசங்களா ஸோ அதனால் இந்த ஃபீச்சர்ஸ் எல்லாத்தையும் யூட்டிலைஸ் பண்ணி சீக்கிரமாக உங்கள் ப்ரிப்பரேஷனை பூஸ்ட் பண்ணுங்கள் ஓகே ஆல் தி பெஸ்ட் தேங்க்யூ ஸோ மச்